ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டேஸ்டியான உடம்புக்கு ஹெல்த்தியான ஜிஞ்சர் சட்னி தாங்க செய்ய போகிறோம். இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இஞ்சி நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான சட்னியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். அடுத்ததா 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இஞ்சி காரமா இருக்குங்க, ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். இதில் இஞ்சி, புளி, தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேஸ்ட் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வெல்லம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இதோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை அரைச்ச பேஸ்ட் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.